ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த மகிழ்ச்சியான நாளில் புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் உங்களுக்கு இந்த உயிர்த்தெழுதல் நல்நாளில் வார்த்தைகளை தெரிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமென். நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர்ல, அவர் ஜீவனுள்ள தேவன், இன்னைக்கும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். மரித்து மண்ணோடு மண்ணாய் போய்விடாம என்ன செய்தார் சொன்னார்? 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். தெய்வ பிள்ளையில அந்த 3ஆம் நாளிலே மகதலே நாம் மரியாலோ அந்த கல்லறை தோட்டத்துக்கு வந்து சுகந்த வர்க்கங்களால் வைக்கும்படி வருவார்கள். ஆனால் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. என்ன அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது? அந்த கல்லறை கல் புரட்டப்பட்டிருக்கிறது. அங்க ஒரு தூதன் இருக்கிறதை பார்க்கிறார்கள். அப்பொழுது அந்த தூதன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடி உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, ஆமென். இன்றைக்கு கூட அவர் உயிர் தெழுந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் உயிர் தெழுந்த ஆண்டவராய் உங்களுக்குள்ள இப்போது அவர் உலாவிக் கொண்டு உங்க குடும்பத்துக்குள்ள உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஆமென் ஆண்டவர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட அப்பா என்று அவரை கூப்பிடும்போது அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிறோம் அல்லவா? அவர் நான் உங்களுக்குள்ள உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் அல்லவா? அவர் இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனாய் நமக்குள்ள ஜீவித்து அரசாளுகிறவராக காணப்படுகிறார். எத்தனை பெரிய பாக்கியம் இது! அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தான் உங்களுக்குள்ள எனக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இயேசு மரித்த பிறகு என்ன நடந்தது? அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 60வது வசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். தான் கன்மலையில் வெட்டி இருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல் புரட்டி வைத்து போனான். பாருங்க, இயேசு மரித்த பின்பு அவரை சிலுவை மரத்திலிருந்து எடுத்து வந்து கல்லறைக்குள்ள வைக்கிறாங்க. கல்லறைக்குள்ள வைத்து ஒரு பெரிய கல்லை வைத்து மூடி விடுகிறார்கள். யோசித்தாங்க, அதோடு அவர் சகாப்தம் முடிந்தது என்று. தேவப்பிள்ளையில கல்லை வைத்தது மாத்திரமா? அது மாத்திரம் இல்லாம அதே மத்தேயு 27:64 கூட வாசிக்கும் போது இன்னொரு காரியத்தை அங்க செய்யப்படுகிற பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்குள்ளே சொல்லாதபடிக்கு முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடியதாய் இராதபடிக்கு நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். பாருங்க, பெரிய கல்லை வைத்தாங்க. கல்லை வைத்தது மாத்திரம் இல்லாம அவர் அங்க சீஷர் அந்த களவாய் எடுத்து போயிடுவாங்க. அதனால காவலாளிகளை வைக்கணும், அதை பத்திரப்படுத்தணும் என்று சொல்லி அங்க பாதுகாவலையும் போடுகிறார்கள். அது மாத்திரமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது இன்னொரு காரியம் செய்யப்படுகிறது. வாசிக்க கேட்போம். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஆமென். கல்லுக்கு முத்திரை போட்டு இப்போது ராஜாவின் முத்திரையும் போடப்படுகிறது. பெரிய கல் வச்சாச்சு, பாதுகாவலர்கள் போட்டாச்சு, ராஜாவின் முத்திரையும் போட்டாச்சு. இனி யாரும் அதை தொட முடியாது, யாரும் எடுக்க முடியாது. பெரிய கல் இருந்தது, ராஜாவின் முத்திரை இருந்தது, பாதுகாவலர்கள் இருந்தார்கள். ஆனாலும் இத்தனை இருந்தும் அவர் தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை கல்லு தடுக்க முடியல, ராஜாவின் முத்திரை தடுக்க முடியல, பாதுகாவலர் தடுக்க முடியல. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை உங்களுக்குள்ள எனக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும், எந்த நன்மை வேணும், என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? சுகமா இருக்கலாம், எப்படிப்பட்ட காரியங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? எந்த காரியத்தில் செத்து போனது போல இருக்கிறது, எந்த காரியத்தில் இன்னும் உயிர்ப்பிக்கப்படாமல் இருக்கிறது, எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கு மாறி போகவில்லை. 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் எப்படி தாம் சொன்னபடி உயிரோடு எழுந்தாரோ இன்னைக்கு அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு வர வேண்டிய நன்மை, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், உங்களுக்கு வர வேண்டிய சுகத்தை யாரால் தடுக்க முடியாது. அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை விசுவாசிங்க. இந்த உயிர்த்தெழுந்த திருநாளில் இந்த ஈஸ்டர் நாளில் அவர் உங்க வாழ்க்கையிலையும் அநேக நன்மைகள் உயிர்ப்பித்து உங்களையும் ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி முத்துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆண்டவரே. அவர் தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார் என்ற வார்த்தையின்படி உயிர் உள்ளவராய் இன்றைக்கு எங்கள் மத்தியில நீ ஜீவித்து அரசாளுகிற தேவனாய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம்ப்பா. யார் யார் என்னென்ன காரியத்தில் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமோ இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதும் உயிர் தந்த வல்லமை ஒவ்வொரு சரீரங்களுக்குள்ளும், ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும், ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளும் கடந்து செல்வதாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். என்ற உயிர்ப்பிக்கிற வல்லமை இப்பொழுது கிரியை செய்வதாக. நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். ஆளுகை செய்யும், பாதுகாத்துகளும் இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளையிலே, அந்த உயிர்த்தெழுந்த வல்லம் உங்களுக்குள்ள இருக்கு. தைரியமா போங்க. ஹாப்பி ஈஸ்டர். காட் பிளஸ் யூ.